ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பைத்தான் ஒரு நியூ கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பை. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா, பைத்தானோட இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறது பைத்தானோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது என்னென்ன பார்த்திங்கன்னா, பைத்தானோட இன்ஹெரிட்டன்ஸ், அதில் எப்படி ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன அரே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம பைத்தானில் இருக்க பேசிக்ஸ், சின்ன பேசிக்ஸ் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்பை. ஸோ நம்பைனா என்ன, ஸோ நம்பை எப்போ யூஸ் பண்ணாங்க, நம்பை எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி, ஏன் நம்பைக்கு போகிறாங்க, ஸோ அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே கூகுள்லேருந்தே கிடைக்குது. ஸோ அதனால் நம்ம அதை நம்பை எப்படி அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நான் ப்ரிஃபர் பண்ணுற வெப்சைட் பார்த்திங்கன்னா W3 ஸ்கூல்ஸ். ஸோ W3 ஸ்கூல்ஸில் போங்க. ஸோ அதில் தான் எல்லாமே இருக்கும். ஸோ ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு நம்பை. ஸோ நம்பை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே, நம்பை அப்படிங்கிறது என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அது ஒரு லைப்ரரி. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணுறப்போ நம்ம பைத்தான் மாதிரி நம்ம டக்குன்னு அந்த F= அப்புறம் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம நம்பை யூஸ் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணணும். அதாவது நம்ம ஜாவாவில் import io stream.h அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் தெரியுமா, studio.h. அதே மாதிரி C++லேயோ சரி எல்லாத்துலேயுமே இம்போர்ட் பண்ணுவோம்ல. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட பைத்தானில் நம்மளோட பேக்கேஜ், அதாவது நம்பை பேக்கேஜ். ஸோ நம்பையாக இருக்கட்டும் சரி, பாண்டாஸாக இருக்கட்டும் சரி, மேட்பாலிட்டன் லேப்பாக இருக்கட்டும் சரி, இது எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பை. ஸோ நம்பை என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்பை இஸ் அ பைத்தான் லைப்ரரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பை நமக்கு என்னென்னா பைத்தான் லைப்ரரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்பை இஸ் அ பைத்தான் லைப்ரரி யூஸ்டு ஃபார் ஒர்க்கிங் வித் அரேஸ். ஸோ இது மேக்ஸிமம் எங்கே நம்ம ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேஸ். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் அரே கான்செப்டை தெளிவாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் ஆல்சோ ஹேஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் ஃபார் ஒர்க்கிங் இன் டொமைன் ஆஃப் லீனியர் அல்ஜிப்ரா. ஸோ லீனியர் அல்ஜிப்ரா, ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் மேட்ரிக்ஸ். ஸோ இங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பை எப்போ க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா 2005 டிராவிஸ் ஒலிபேண்ட் அப்படிங்கிற கண்டுபிடிச்சார். ஸோ இது ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் தான். ஸோ யூ கேன் யூஸ் இட் ஃப்ரீலி. ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், நம்பை ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்பை இம்போர்ட் பண்ணி தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஓப்பன் சோர்ஸாக இருந்தாலும் நமக்கு ஓகே தான். ஏன் நம்பை யூஸ் பண்ணுறாங்க, ஒய் யூஸ் நம்பை? இன் பைத்தான் வி ஹாவ் த லிஸ்ட் தட் சர்வ் த பர்பஸ் ஆஃப் அரேஸ். ஸோ நமக்கு என்னென்னா பைத்தானில் நிறைய லிஸ்ட் இருக்கும். ஸோ அதனால நமக்கு அரேயோட பர்பஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அரேவை லிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன ஆச்சுன்னா ஸ்லோவாக ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அரே ஆப்ஜெக்ட் ப்ரொவைட் பண்ணி, ஸோ அதை பைத்தானை விட 50x ஃபாஸ்டராக நமக்கு லிஸ்ட்டை ஃபாஸ்டராக நமக்கு லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்பை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்பையோட நம்ம ஒரு அரே ஆப்ஜெக்ட்டை கொடுக்கும்போது நம்பை என்னென்னு கால் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ndarrayன்னு சொல்லிட்டு தான் நம்ம கால் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்காக இந்த ndarray நமக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லாட் ஆஃப் சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு நம்பை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லிஸ்ட்டில் இருக்க ஒரு அரேயோட லிஸ்ட்டை நம்மளால் பைத்தானில் லிஸ்ட் ப்ரொவைட் பண்ண முடியல. அப்படி ப்ரொவைட் பண்ணும்போது நமக்கு என்னாச்சுன்னா ரொம்ப ஸ்லோ ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 50x ஃபாஸ்டருக்காக ஒரு பைத்தானை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பைத்தானில் நம்பையை அரேயில் அதாவது நம்பைங்கிற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணுறாங்க, லைப்ரரியை இம்போர்ட் பண்ணுறாங்க. எதுலன்னா அரே ஆப்ஜெக்டில். ஸோ அது என்ன ப்ரொவைட் பண்ணால் ndarrayன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் லிஸ்ட்டை விட நம்பை ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நம்பை அரேஸ் ஆர் ஷார்ட்டட் அட் த கண்டினியூஸ் பிளேஸ் இன் மெமரிஸ். ஸோ நம்பை லிஸ்ட்டு நிறையா இருக்கிறது, நம்ம ஸ்டோர் பண்ணுறது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆனால் நம்பை என்ன பண்ணுன்னா ஷார்ட் பண்ணி மெமரியை ஷார்ட் பண்ணி வச்சுக்கோ, இதுக்கு இதுதான். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ ஒரு
ஸ்மால் சைஸ் ஆஃப் எம்பியில் இருக்கிறதுக்கு வந்து ஒரு டிபி வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டோர் பண்ணாது. ஸோ என்னென்னா அதோட குறிப்பிட்ட ஸ்டோரேஜ் என்னவோ அந்த மாதிரி ஸ்டோரேஜ் மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேவ் பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திஸ் இஸ் பிஹேவியர் இஸ் லொக்காலிட்டி ஆஃப் ரெஃபரன்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ வந்து இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே வந்து இதோட பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ CPU ஆர்கிடெக்சர்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. விச் லாங்குவேஜ் இஸ் நம்ஃபை ரிட்டன் இன்? நம்ஃபை வந்து எந்த லாங்குவேஜ் ரிட்டன் பண்ணியிருக்காங்கன்னா C or C++. ஸோ வந்து இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஸோ இதுதான் வந்து நம்ஃபையோட இது. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ஃபை பற்றி பார்க்கலாம். நம்ஃபை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்னோடது கொஞ்சம் வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம், ஸோ அதனால் கொஞ்சம் இதாகும். ஸோ நானும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் பேசுகிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால் நான் ஸ்லோவாக பேசுகிறேன். ஸோ நீங்கள் கேட்டுக்கோங்க எப்படின்னு. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ஃபை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, எப்பயும் போல் நம்மளோட நோட் புக்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்மளோட நோட் புக், அதாவது நம்மளோட ஜுபைட்டர் நோட் புக் எடுத்துக்கிறோம். ஸோ நோட் புக் எடுத்துகிட்டு ஃபைலில் நம்ம நியூ நோட் புக் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ஃபை வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நம்மளோட பைத்தான் 3லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தனியாக எதுவும் இல்லை. நம்ம பேக்கேஜை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம பேக்கேஜை நம்ம ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ஃபை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ஃபை பற்றி ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் இது, அதாவது ஒரு சில சின்ன கோடிங்கை பார்த்துடலாம். ஸோ நம்ஃபை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதில் இண்டெக்ஸிங் இருக்கும், டேட்டா டைப்ஸ் இருக்கும், அதுலேயே அரே இருக்கும், அதில் ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் இருக்கும். நெக்ஸ்ட்டு எம்எல், நெக்ஸ்ட்டு வந்து பைத்தானோட எப்படி மாங்கோடிபி யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ஃபை பேக்கேஜை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இம்போர்ட் நம்ஃபை. ஸோ இம்போர்ட் நம்ஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு shift+enter கொடுத்துருங்க. ஸோ நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, நம்மளோட கர்னல் வந்து இன்டரப்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டார் இருந்துச்சுன்னா இன்டரப்ட் ஆகிருக்கும். இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட நம்ஃபை இம்போர்ட் பண்ணிட்டோமா. இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். என்ன ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோன்னா ARR அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிட்டு நம்ஃபை கொடுத்துட்டு டாட் என்னென்னு கொடுக்குறேன், அரே கொடுக்குறேன். ஸோ நம்ஃபை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அரே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா லிஸ்ட். ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கொடுக்குறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, ஸோ 3, ஸோ இந்த மாதிரி நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்துட்டு இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் என்ன கொடுக்குறேன்னா ARR அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் கொடுக்குறேன். ஸோ பிரிண்ட் கொடுத்தோன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4ன்னு சொல்லிட்டு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ஃபை பேக்கேஜை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம நம்ஃபை பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணோமா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம்னா போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ஃபை இருக்குல்ல. ஸோ இந்த நம்ஃபையை வந்து நம்ம எப்படி வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ஃபை as NP, அதாவது நம்ம நம்ஃபையை எப்படி கூப்பிட்றோன்னா NPன்னு கூப்பிட்றோம். ஸோ அந்த நம்ஃபையை இப்போ நம்ம நம்ஃபைக்கு பதிலாக NP அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம என்ட்ரு கொடுத்தா நமக்கு எரர் வருது. ஸோ NP இஸ் நாட் டிக்ளேர்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இம்போர்ட் நம்ஃபை as NP கரெக்டாக தானே கொடுத்துருக்கோம். NP is not defined. Why?
ஓகே. ஏன் அப்படின்னா நான் இது இம்போர்ட் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணல, ஸோ அதனால் எனக்கு அப்படி காமிச்சிச்சு. ஸோ ஓகேவா, இப்போ எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் நம்பை. இப்போ வந்து ஒரு நம்பையோட வெர்ஷனை வந்து எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இம்போர்ட் numpy snp. ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை, நான் பண்ணுறேன். பிரிண்ட்குள்ளே நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா np டாட், ஸோ நம்ம அங்கே கொடுத்தோம் இல்லையா, அது வெர்ஷன் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோமோ அது வரணும். ஸோ நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நம்பையோடது 1.18.1 இந்த வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே, ஸோ நம்ம ஜுபைட்டர் நோட் புக்கில் யூஸ் பண்ணுறதுனால இம்போர்ட் நம்பைன்னு கொடுத்துட்டோம். சப்போஸ் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சி யூசர்ஸ், அதாவது பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்பையை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம ஜுபைட்டர் நோட் புக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு தேவை கிடையாது. ஸோ மேக்ஸிமம் ஜுபைட்டர் நோட் புக்கே யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எப்படி ஒரு நம்பையை வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஸோ அந்த நம்பைக்கு வந்து எப்படி நம்ம ஒரு நேம் கொடுக்கறது, ஸோ அந்த நம்பையை வச்சு எப்படி அரேக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி எப்படி அதை லிஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நம்பை க்ரியேட்டிங் அரே, ஸோ நம்பையை வச்சு எப்படி ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்பை க்ரியேட்டிங் அரே, ஸோ நம்பை வச்சு எப்படி ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்போயுமே நம்ம மேக்ஸிமமாக பைத்தானில் நம்ம அரே க்ரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எப்போயுமே அரே நேம் கொடுப்போமா. ஸோ அதே மாதிரி தான் இப்போது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, அதே தான் இப்போது இங்கே பார்த்ததுக்கு அதே தான். ஸோ இதை நான் காப்பி பண்ணியே போட்டுடுறேன், பேஸ்ட். ஓகேவா, ஸோ அதே தான். பட் ஆனால் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா print type என்ன ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறோம், ARR அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோமா. ஸோ அதுதான் print type ARR. ஸோ இதுதான். ஸோ பார்த்தீங்களா, இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்கேஜ் ஒர்க்கை இம்போர்ட் பண்ணாலே போதும். எல்லா டைமும் நமக்கு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், இதை எரேஸ் பண்ணிட்டு கூட நான் என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்களா, அரேக்குள்ளே வந்து அரேங்க, அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்பை வச்சு ஒரு அரேவை கால் பண்ணுறேன். ஸோ அந்த அரேவை நம்ம பிரிண்ட் பண்ணிட்டேன் 1 2 3. ஸோ இது என்ன டைப் ஆஃப் அரே அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் அரே, என்டிஆர்ஏ. என்டிஆர்ஏனா என்ன, நம்பையோட அரே. ஸோ அதுதான். ஓகேவா, ஸோ இப்படி தான் ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணி அது என்ன டைப் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரேயோட டைமென்ஷன் பார்க்கலாம். ஒரு அரேயோட டைமென்ஷன் அப்படிங்கும்போது இப்போது ஏஆர்ஆர் அதே ஆப்ஜெக்ட் வச்சுக்கோங்க இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பி டாட் ஏஆர்ஆர் ஏஒய் அரே கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டைமென்ஷன், அதாவது 0 டைமென்ஷன் 1 டைமென்ஷன், அதாவது 1D 2Dன்னு சொல்லிட்டு நம்ம அரேயோட டைமென்ஷன் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 23 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுறேன், அந்த ஏஆர்ஆருங்கிற ஆப்ஜெக்ட். ஸோ என்ட்ரு பண்ணேன், என்னோடய டைமென்ஷனல் 23ன்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போது 1D அரே. ஸோ 1D அரே அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இது வந்து 0 டைமென்ஷனல் அரே. ஸோ 1 டைமென்ஷனல் அரேங்கிறது இதுதான் 1 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு செட். ஓகேவா, ஸோ இந்த செட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு செட்டு கொடுக்குறோம். இந்த செட்டுக்குள்ளே நம்ம மறுபடியும் ஒரு செட் கொடுக்குறோம், அதாவது 4 வச்சுட்டோமா, 5 7 8 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் கொடுக்குறோம். நமக்கு இப்போ என்ன இருக்குது, ஒரு மிஸ்டேக் வந்திருக்கா,
சாரி, நான் இது பண்ணிக்கிறேன். நான் இப்போ இது பண்ணுறேன். ஓகே, ஓகே, நான் இங்கே கொடுக்குறேன். 5 6 7 8. ஸோ இப்போ கொடுக்கலாம். டேட்டா டைப் நாட் அண்டர்ஸ்டுட்னு வந்திருக்கு. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ எரர் எவ்வளோக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டு தான். டேட்டா டைப் நாட் அண்டர்ஸ்டுட். ஸோ 2D அரே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்குது. அரே கொடுக்கணும் இல்லை. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு அரே க்ரியேட் பண்ணும்போது ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரேவை நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். வந்துடுச்சு பார்த்தீங்களா? 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதுதான் வந்து 2 டைமென்ஷனல் அரே. ஸோ சின்ன சின்ன மிஸ்டேக் தான். ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைமென்ஷன் வந்து நம்ம செக் பண்ணலாம். இப்போ 1D பார்த்தாச்சு, 2D பார்த்தாச்சு, 0D பார்த்தாச்சு. இப்போது ஓகே, இதிலே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் டைமென்ஷன் பார்க்கலாம். ஸோ இது இருக்கட்டும். ஓகே, நான் 2 இப்போ வந்து 2 மட்டும் நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது இருக்கட்டும். சாரி, ஓகே, இப்போது 2 இருக்குதுன்னு பார்த்தீங்களா? 2 டைமென்ஷனல். இப்போ வந்து நான் ஒரு 0D 1D 0D அண்ட் 2D 1D டைமென்ஷன் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட். ஸோ இங்கே ARRன்னு கொடுத்துருக்கேன்னா, ஸோ அதே இருக்கட்டும். ARR டாட் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா n டைமென்ஷனல். நெக்ஸ்ட்டு வந்து இதவே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இதவே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? 1 1. இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன் A. ஸோ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணேன் X. ஸோ இங்கே வந்து A, இங்கே வந்து ஒரு X. ஓகே, இது பார்த்தீங்கன்னா 0 1. ஸோ நம்ம எத்தனை டைமென்ஷனில் க்ரியேட் பண்ணுறோமோ அத்தனை நமக்கு வரிசையாக வரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டைமென்ஷன். நெக்ஸ்ட்டு ஹையர் டைமென்ஷனல் அரேஸ். நம்பர் ஆஃப் டைமென்ஷன் வந்து ஹையர் டைமென்ஷனல் அரேஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஓகே, நம்ம இங்கே வச்சுக்கலாம். இதே இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம்னா ஹையர் டைமென்ஷனல் அரேஸ் தானே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் மேக்ஸிமம் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டைமென்ஷனல் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா 5 வச்சுக்கிறேன். அதாவது ND டைமென்ஷனல். சரியா? ஸோ n டைமென்ஷனல் வந்து நான் என்ன வச்சுக்கிறேன்னா இஸ் ஈக்குவல் டு 4ன்னு இருந்தாலும் ஓகே தான். ஸோ 4ன்னு வச்சுட்டு பிரிண்ட் அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய டைமென்ஷனல் பிரிண்ட் பண்ணணுமா, பிரிண்ட்
ஸோ நம்ம எது ஹையர் டைமென்ஷனல், அதாவது ஹையர் டைமென்ஷனல் அரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்குள்ளே சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே நம்பர் ஆஃப் டைமென்ஷன், ஸோ நம்பர் ஆஃப் டைமென்ஷன்ஸ் கமா என்ன பண்ணுறோம், நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன ஏஆர்ஆர் அரே டாட் நம்மளது என்ன டைமென்ஷன், ஸோ டிஐஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஸோ கொடுத்துட்டு இது ரன் ஆதான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஒரு மிஸ்டேக் விட்டுருக்கோம், அங்கே கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்குறோம். என்ன வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் சின்டெக்ஸ் என்பி அரே. ஸோ np.array வந்து அரேக்குள்ளே ஓகே. இப்போ நான் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ் பண்ணல, கரெக்ட். அண்ட் தென் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணல. ஸோ ஓகே இப்போ பார்க்கலாம். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ என்னோடய டைமென்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ டைமென்ஷன் வந்து நான் 4ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்னோட டைமென்ஷன் 4. ஸோ 4 டைமென்ஷன் ப்ராக்கெட்ஸ் வந்திருக்கு. ஸோ இதே இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து இங்கே வந்து நான் என்ன கொடுக்குறேன்னா ஒரு 9 கொடுக்குறேன். 9 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து பார்த்திங்கன்னா 9 டைமென்ஷன்ஸ். ஸோ என்னோடய ஹையர் டைமென்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இதுதான் ஓகே. இப்படி தான் வந்து ஒரு அரேயில் வந்து ஒரு நம்ஃபை வந்து நம்ம இது பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த அரேயில் வந்து நம்ஃபை வச்சு நம்ம எப்படி இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போது இதே எடுத்துக்கலாம், ஓகேவா. அரேயில் வந்து எப்படி அரே எலிமெண்ட்ஸில் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதே நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட். ஓகே இதை நான் வந்து நான் இதை காப்பி பண்ணி போடுறேன். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம், பேஸ்ட் கொடுத்துட்டு ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்பயும் போல் அரே இருக்கட்டும். ஸோ எப்பயும் போல் அரே பிரிண்ட் ஆகுது இல்லையா, அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் வச்சு கால் பண்ணுறேன். ஸோ இண்டெக்ஸ் வந்து நான் 1ன்னு கொடுக்குறேன். ஸோ 1ன்னு கொடுத்துட்டு என்னோடய இண்டெக்ஸ் வந்து என்னென்னா என்னோடய 1ங்கிற இண்டெக்ஸில் எனக்கு என்ன ப்ளேஸ் ஆகிருக்கு 2. ஸோ அதனால் எனக்கு வந்திருக்கு. சப்போஸ் இல்லாத இண்டெக்ஸ் நம்ம கொடுத்து பார்க்கலாம் என்ன வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி எரர் நமக்கு எரர் வருது. ஸோ அதனால் நம்ம இருக்கிறத மட்டும் நம்ம கொடுக்கலாம். நம்ம இப்போ 0ன்னு கொடுக்குறேன். 0ன்னு கொடுத்தோன்னா எனக்கு 1 வந்துருச்சு. ஸோ இப்படி தான் வந்து அரேயில் வந்து இண்டெக்ஸ் வச்சு நம்ம கால் பண்ணுறது. ஸோ ஓகே, 2 இண்டெக்ஸை வந்து எப்படி கால் பண்ணுறது, 2 இண்டெக்ஸ் அப்படிங்கும்போது ஜஸ்ட்டு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒரு ப்ராக்கெட் எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து ப்ளஸ் அதே மாதிரி என்ன கொடுக்குறோன்னா ஏஆர்ஆர்ன்னு கொடுத்து அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய செகண்ட் இண்டெக்ஸ், அதாவது நான் இண்டெக்ஸ் கால் பண்ணுறேன், பொசிஷன் 3ன்னு வச்சுக்கலாம். 3ன்னு வச்சுட்டு இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ என்னோடய 2 இண்டெக்ஸ் வந்து என்னாச்சுன்னா ஆட் ஆகி வந்திருக்கு. அதாவது 0 + 3 ஸோ 4. அதாவது 0ங்கிற இடத்துல வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது 4. ஸோ வந்து அதாவது ரெண்டுமே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஆட் ஆகி வந்திருக்கு. ஸோ அதனால் 5. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து 2 இண்டெக்ஸை நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ இதில் எப்படி வந்து 2 டைமென்ஷனல் அரேஸ் யூஸ் பண்ணுறது, இல்லை எப்படி 3 டைமென்ஷனல் அரேஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல வந்து ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஒரு 2 டபுள் இண்டெக்ஸ் நம்ம அங்கே வந்து 2 டைமென்ஷனல் அரே யூஸ் பண்ணோம் தெரியுமா. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 2 டைமென்ஷனல் அரேஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கமா கொடுத்துட்டு அதுக்குள்ளே 5, 6, 7, 8 கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு இண்டெக்ஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா. க்ளோஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு செகண்ட் எலிமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பிரிண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே செகண்ட் எலிமெண்ட். ஓகேவா. ஸோ செகண்ட் எலிமெண்ட்
second element on first dimensional ஓகேவா. ஸோ செகண்ட் எலிமெண்ட் ஆன் ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கமாக்குள்ள அரே ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணல. ஸோ அதுக்குள்ளே நான் இண்டெக்ஸ் கொடுக்குறேன் 0, 1 அப்படின்னு சொல்லி இண்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் லைனில் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம கொடுக்கலாம். ஸோ செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டைமென்ஷனலோட நம்மளது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு டைமென்ஷனலை வந்து நம்ம கால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3D அரேஸ் அப்படிங்கிறதுனா இதே மாதிரி தான். நம்ம என்ன பண்ணோம், 3 டைமென்ஷனல் அரேஸ்னால் 3 அரேவாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நமக்கு எவ்வளோ அரேஸ் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாசிட்டிவாக தான் கொடுத்தோம். இப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் கொடுத்து பார்க்கலாம். -1 செகண்ட் எலிமெண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் டைமென்ஷனல் இஸ் 4. ஸோ லாஸ்ட்லேருந்து நமக்கு வருது. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்ன ஆகும்னா நமக்கு க்ரியேட் ஆகும். நம்மளோட ஒவ்வொரு அட்ரஸ் பவுண்டு வந்து நமக்கு இப்படி தான் க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு அரே ஸ்லைசிங். நம்ஃபையோட நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரே ஸ்லைசிங் பார்க்கலாம். ஸோ நம்ஃபையோட அரே ஸ்லைசிங்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லைசிங்ஸ் அப்படிங்கிறதுனா ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ அந்த ஸ்லைசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, ஸோ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அரே அதே தான். ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிக்கிறோம், இண்டெக்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ அரே ஸ்லைசிங்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்லைஸ் பண்ணுறோம். அதாவது 1:3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லைஸ் பண்ணுறோம். ஸ்லைஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 2 and 3 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன் அண்டு தேர்ட் பொசிஷன். எஸ், ஸோ அந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும்னா ஸ்லைஸ் ஆகிடும். ஸோ ஓகே, நான் இங்கே வந்து 1:4ன்னு கொடுக்குறேன். ஸோ எனக்கு 1லேருந்து அடுத்தது எல்லாமே வரும் 2, 3, 4. ஸோ இது வரைக்கும் எனக்கு எல்லாமே வரும். ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அண்ட் தேர்ட் பொசிஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட அரேயை வந்து ஸ்லைஸ் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இடையில இருக்கிற வேல்யூஸை மட்டும் நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். இதுதான் வந்து அரே ஸ்லைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அரே ஸ்லைசிங்ஸில் வந்து சப்போஸ் இது இல்லாமல் நம்ம பண்ணோம், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் இல்லாமல் வெறும் பண்ணோன்னா நமக்கு எல்லாமே ஸ்லைஸ் ஆயிடும். இப்போ வந்து நெகட்டிவில் வச்சு பண்ணி பார்க்கலாம். ஸோ நெகட்டிவில் வச்சு நம்ம பண்ணி பார்க்கும்போது நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நெகட்டிவில் நம்ம -1ன்னு கொடுத்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து 1 லெஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து என்னன்னா ஸ்லைஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா அரே ஸ்லைஸ் ஆகும். ஸோ 2:2 வச்சு கொடுத்து பார்க்கலாம். ஸோ 2:2 வச்சு கொடுத்து பார்த்தோன்னா நமக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே வருது. ஸோ 2:1ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்லைசிங்கை வந்து 2D அரேஸில் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, 3D அரேல எப்படி ஸ்லைஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ அரே ஸ்லைசிங் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரேயோட டேட்டா டைப்ஸ், அதாவது நம்ஃபைல அரே டேட்டா டைப்ஸ், ஸ்ப்ளிட், ஜாயின், ரீஷேப், ஸோ ஐட்ரேட்டிங், ஸோ அது மாதிரி நிறையா பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ யாராச்சும் நியூவாக இருந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைனாலுமே இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா லாங்குவேஜஸ் வந்து தமிழில் வந்து நமக்கு கிடைக்கிறது, தமிழில் சொல்லிக் கொடுக்குறதே வந்து கொஞ்சம் ரேர் தான். ஸோ நமக்கு வந்து தமிழில் கிடைக்கும். ஸோ தமிழில் யாராச்சும் வேணும்னு கேட்டாங்கன்னா கொடுங்க. அண்ட் தென் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் எனக்கு சொல்லுங்கள், நானும் அதை வந்து மாடிஃபை பண்ணி அப்டேட் பண்ணிக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.